சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள பத்தின ஒரு சின்ன அறிமுகம். உங்களுடைய பெயர் என்ன? எந்த ஏரியா? உங்கள பத்தின ஒரு சின்ன அறிமுகம். மாணிக்க வீணாபதாலயஞ்சிர் மகாலசா மஞ்சுள வாக்விலாச மாஹேந்தி குதி கோமலாங்கி மாதங்க தந்தா மனுசாஸ்வராமி சதுர்புஜே சந்திரவலாமகம்சே குச்சோனனே குங்குமராபிஷோபே குன்றேக்ஷுத பாஷாங் விஷ புஷ்பபானகஸ்தே அஸ்தே நமஸ்தே ஜெகதே மாதக. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அருணாச்சலம். நான் சென்னை முகப்பேர் கலெக்ட் நகர்ல வசிக்கக்கூடிய ஒரு நபர். நான் பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அரசினர் கட்டிட மற்றும் சிற்பக்கலை கல்லூரி ஏசியாவிலே இருக்கிறது. பாரம்பரியமாக உங்களுக்கு கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாகவும் கோயில் மற்றும் அதன் சார்ந்த சிற்ப ஆகம சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரி ஒன்னே ஏசியாவில். அந்த காலேஜில் 4 ஆண்டு பட்டய படிப்பு முடித்தேன். உலோகத்துறை டிபார்ட்மெண்ட்டில் நான் தனியாக 4 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் தர்மசாஸ்தா ஈரோடில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா ஜோதி நிலையத்தில் எம்ஏ அஸ்ட்ராலஜி முடித்தேன் நான். அதுக்கு பின்னாடி பேசிக்ஸ் எல்லாமே எங்களுடைய தகப்பனார்கிட்டையும் எங்கள் சித்தப்பாக்கிட்டையுமே நான் கற்றுக்கிட்டேன். ஒரு டிகிரிக்காக நான் அந்த இன்ஸ்டியூட்டை நான் அதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜாமக்கோல் பிரசந்தமும் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம வராங்க கிளைண்ட்டுக்கும் நம்ம பார்க்குறோம். ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வை அறிமுகப்படுத்தும் வகையில ஹரிகர ஜோதிட நிலையம்னு முகப்பேரில் அகத்தியர் சாலைங்கிற ஒரு தெருவில் 3 ஆண்டுகளாக தனிப்பட்ட ஒரு இடமாக ஒதுக்கி நம்ம ஜோதிடம் பார்த்துக்கிட்டு வரோம், பிரசன்னம் பார்த்துக்கிட்டு வரோம். கோயில் சார்ந்த பூஜைகள், கோயில் அலங்காரங்கள் தனிப்பட்ட முறையில யார் என்ற இடத்துல கூப்பிட்டாலும் கருவறை அலங்காரம், பிரதானமாக கருவறை அலங்காரம் பூஜைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஊர்வல அலங்காரத்துக்கும் நம்ம அடுத்தபடியாக நம்ம செய்கிறோம். அடுத்தபடியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓவியம் சார்ந்த விஷயங்கள் அதையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆன்மீகம் சார்ந்த கேள்வி சந்தேகங்களுக்கும் நம்ம தனியா ஒரு வாரந்தோறும் சனிக்கிழமை ஹரிகர ஜோதி நிலையத்துல கலந்துரையாடலாக கொடுத்து இலவசமாக ஒரு ஐடி நம்ம கொடுத்துருவோம். யார் வேணா அதுல பங்கு பெற்று அவர்களுடைய ஜோதிட மற்றும் ஆன்மீக சந்தேகங்களை கேட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து ஒரு 5 வார காலங்களாக நம்ம இதை நடத்திட்டே வரோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கிளாஸஸாகவும் நம்ம நடத்திட்டே வரோம். ஹரிகரஞ்சோதிடத்தினுடைய முதல் வகுப்பாக கோயில்களும் கிரகங்களும் தலைப்புல 3 நாட்கள் ஆன்லைன் கிளாஸ் நம்ம நடத்தணும். வரக்கூடிய காலங்களும் புதிய தலைப்புல ஜோதிடம் மற்றும் ஆன்மீக விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம ஜோதிடம் பார்க்கக்கூடிய முறை பராசரர் முறை தான். உங்களுடைய பேரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த இடம் மற்றும் உங்களுடைய ஊர், இதை சொன்னா மட்டுமே போதுமானது. நம்மளுடைய சாஃப்ட்வேர்ல போட்டு ஜோதிடம் நான் எழுதுவேன். அவங்களுக்கு நான் ஒரு டேட் ஆஃப் பேஸ் வச்சுப்பேன். அதை வச்சுதான் உங்களை பார்த்து சொல்றதா என்னுடைய வழக்கம். வரக்கூடிய நபர்களுக்கு கிளீனா நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு தான் பதில். நீங்க சொன்னா நீங்க வாழ்க்கையில அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கேள்வியோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான். ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ஜோதிடம்ங்கிறது ஒரு ஒளி. 64 கலையில ரொம்பவும் உன்னதமான கலை ஜோதிடம். அந்த ஜோதிடம்ங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னா, நீங்க வாழ்க்கையில அடுத்து முன்னேறத்துக்கான ஒரு பயன்படக்கூடிய ஒரு கருவி. ஜோதிடம் பிரிச்சுக்கோங்க. ஒரு இருட்டான ஒரு பாதையில போறீங்க, உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சமாக இருக்கக்கூடியதா ஜோதிடம். அதுக்குதான் இந்த ஜோதிக்கக்கூடிய ஒரு பொருளை பெயராக கொண்டு இதை வழிவகை செய்யறாங்க. அப்ப ஜோதிடம்ங்கிறது எங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு நீங்க சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு சொத்து பத்து இருக்குன்னு சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு பிள்ளைங்க, அது கிடையாது ஜோதிடம்ங்கிறது. நீங்க என்ன அடுத்து செய்ய போறீங்க, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது, நான் யார்கிட்ட அளவா பழகணும், நான் யார்கிட்ட அளவு மீறி நான் பழகணும், யார்கிட்ட நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த விஷயத்த நான் செய்யக்கூடாது, இதுதான் பிரதானமாக ஜோதிடத்துல இருந்து நீங்க தெரிந்திருக்கக்கூடிய விஷயம். அதே போல இந்த நவீன காலகட்டத்துல எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த காலத்துல நாங்க பொருத்தெல்லாம் பார்க்க மாட்டோம், பொருத்தெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணாம எவ்வளோ வாழ்ந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல எவ்வளவு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகுது எல்லாம் சொல்றாங்க. இந்த ஜோதிட கலையில பலவிதமான அங்கங்களும் உட்பிரிவும் இருக்கு. இந்த ஜோதிட கலையில மிகவும் ரொம்பவும் நேர்த்தியாக பார்க்க வேண்டியதுதான் திருமண பொருத்தம். இதுல என்ன இப்ப விஷயம் ஆயிடுதுன்னா, அவங்கவுங்க இந்த நட்சத்திரத்தை மட்டும் படிச்சுட்டு ஒரு சிம்பிளா பேசிக்க படிச்சுட்டு அவங்களும் ஜோதிடன்னு நினைக்கிறாங்க. இந்த நட்சத்திர பொருத்தத்தை பார்த்துட்டு 10 பொருத்தம் இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். இந்த 10 பொருத்தத்துடைய வேல் நெட்டி
உண்மையிலே இது யாராவது சொல்லியிருப்பாங்களா தெரியல. நான் என்னுடைய ஆய்வு என்ன கண்டுபிடிச்சேன்னா, இந்த நட்சத்திரத்தோடைய ஒரு அளவுகோல், இந்த 10 பொருத்தத்தோடைய அளவீடு எவ்வளவுனா ஒரு 100 நாட்கள் வரைக்கும் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் இருவருடைய இரண்டு ஜாதகங்களும் பொருந்தும். இப்போ குறிப்பா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ஒருத்தருக்கு தனுசு லக்னமா இருக்கு, அவருக்கு 7ஆம் அதிபதி 2ல புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவருக்கு துணை எங்க இருக்காங்களோ அவங்களுடைய 7ஆம் அதிபதியும் இவங்களுடைய 7ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க, எந்த நிலைமையில இருக்காங்க, அவங்க 2 பேரும் பகை கிரகங்களாக இருக்காங்களா, யாருடைய தசாபுக்தி நடக்குது, திருமணம் பொருத்தத்துல இவ்வளவு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நட்சத்திர பொருத்தம் இருக்கு, கட்ட பொருத்தம் இருக்கு, தசை பொருத்தம் இருக்கு, இந்த 12 பாவங்களும் எப்படி இணையுது, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த திருமண பொருத்தத்துக்குன்னு அந்த ஒரு குறியீடே வைப்போம். அதுதான் முற்று பெறுமே. அப்ப இந்த வகையில பார்த்து தான் ஒரு திருமணம் பண்ண சொல்ல அது உன்னதமாக அமையும். இந்த ஹரிகர ஜோதி நிலையம் இது நாள் வரைக்கும் இந்த வகையில தான் நாங்க பொருத்தம் பார்த்து கொடுத்துட்டு வரோம். எங்ககிட்ட முதலே சொல்லுவோம், எங்ககிட்ட வந்தா தாமதமாகும், நிறைய ஜாதகம் பார்க்க வேண்டியிருக்கும், சகிப்பு தன்மையா. ஏன்னா ஒரு வாழ்க்கைய நீங்க இன்னொருத்தரோட ஷேர் பண்றீங்க. இது சும்மா ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு பிஸ்கெட் பேக்கரி இருக்கக்கூடிய இது கிடையாது. இதுலன்னா வேற வாங்கிக்கலாம்னு கிடையாது. அப்ப ஒரு விஷயம் உன்னதமாக அடையும்னா அதுக்கு உண்டான காலநிலை சூழ்நிலை எப்படி இருக்கு, நீங்க எப்படி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனப்பக்குவத்துல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்குன்னு தனி ஒரு அளவீடுங்கிறது சொல்லப்படும். நீங்க எந்த அளவுல நீங்க இருக்கணும், ஒரு விஷயமும் நீங்க ஒழுக்க ரீதியாக எப்படி இருக்கணுங்கிறதையும் ஜோதிட ரீதியாக நம்ம ஆழ்ந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு வரோம். குறிப்பாக அதுல வழிபாடுமே அடங்குமானது. இப்ப இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நீங்க ஹரிகரன் ஜோதிட நிலையத்துல, என்னுடைய பேர் அருணாச்சலம், என்னுடைய நம்பர்ல அல்லது எனக்கு இந்த ஹரிகர ஜோதிட தனியா வெப்சைட்ஸ் இருக்கு, நீங்க வாட்ஸ்அப்லயும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு அண்டான என்ன தேவையோ அதை நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு ஹோமம் பண்ணும் வீட்டுல ஒரு சுபகாரியத்துக்கு நல்ல ஹோமம், கணபதி ஹோமம், லக்ஷ்மி நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், ஆயுஷ் ஹோமம், இது போன்ற ஹோமங்களும் நாங்க செய்து தரப்படும். உங்களுக்கு விசேஷ பூஜையாக வீட்டுல ஒரு லலிதா சகஸ்னா பூஜை, ஒரு சத்யநாராயண பூஜை, ஒரு வரலட்சுமி விரதம், இது இல்லாம இதர பூஜைகள் என்னென்ன வீட்டுல செய்யலாம், இது போன்ற விஷயங்களும் நம்ம செய்து கொடுக்குறோம். அதனால இந்த ஹரிகர ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய பயன்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.